அக்கா, வணக்கம் சகோதரி. நான் உங்கள் அக்கா. இன்று மிக முக்கியமான ஒன்றை பற்றி பேசப் போகிறேன். பாதுகாப்பான உடலுறவு. முதலில், உடலுறவு என்றால் என்ன? கணவன் மனைவிக்கிடையே உள்ள அன்பான உடல் உறவு, ஆணின் தனிப்பட்ட பகுதி பெண்ணின் தனிப்பட்ட பகுதிக்குள் செல்லும் போது மற்றும் பாதுகாப்பானது என்றால் நோய் வராமல், நீங்கள் தயாராகும் முன் குழந்தை உருவாகாமல் பாதுகாப்பான முறையில் அதை செய்வது. தவறான வழி பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரலாம். சரியான வழி ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. நான் படிப்படியாக விளக்குகிறேன். அக்கா, நீங்களும் உங்கள் கணவரும் சுத்தமாக இருக்க வேண்டும், கை கழுவுவது போல. இப்போது பாதுகாப்பு முறைகளின் முக்கிய வகைகளை விரிவாக பார்ப்போம். ஆணுரை. ஆணின் தனிப்பட்ட பகுதிக்கு ஒரு மெல்லிய ரப்பர் உறை. கடினமான நிலையில் எந்த தொடுதலுக்கும் முன் அணியவும். அகற்றும் போது அடிப்பகுதியை இறுக்கமாக பிடிக்கவும். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி பின்னர் தூக்கி எறியவும். ஆஷா அக்கா அல்லது கடையில் இலவசமாக கிடைக்கும். கிருமிகளையும் கர்ப்பத்தையும் தடுக்கிறது. பெண் ஆணுரை. யோனிக்குள் ஒரு மென்மையான ரப்பர் பை. உறவுக்கு முன் நீங்களே செருகவும் நீங்கள் அதை கட்டுப்படுத்துகிறீர்கள். முதலில் கைகளை கழுவவும். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தவும். அவர் ஆணுரை பயன்படுத்த விரும்பவில்லை என்றால் நல்லது. கருத்தடை மாத்திரைகள். சிறிய தினசரி மாத்திரைகள். உங்கள் மாதவிடாயின் முதல் நாளில் தொடங்கி தினமும் ஒரே நேரத்தில் ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள். மருத்துவரிடம் இருந்து பெறுங்கள். அரசு கிளினிக்கில் இலவசம். கருமுட்டைகள் வெளியாவதை தடுக்கிறது, கர்ப்பத்தை தடுக்கிறது. இது உங்களுக்கு பொருந்துமா என்று சரிபார்க்கவும். காப்பர்டி. ஒரு சிறிய செப்பு சாதனம். மருத்துவர் அதை 5 நிமிடங்களில் கருப்பையில் செருகுவார், சிறிய வலியுடன். 5 முதல் 10 ஆண்டுகள் நீடிக்கும். மாதவிடாயை அனுமதிக்கிறது, ஆனால் கர்ப்பத்தை தடுக்கிறது. ஆண்டுதோறும் மருத்துவரை சந்தித்து சரிபார்க்கவும். ஊசி. ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் மருத்துவரிடமிருந்து ஒரு ஊசி. கருமுட்டைகளை விரைவாக தடுக்கிறது. தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பாதுகாப்பானது. அவசர மாத்திரை. பாதுகாப்பற்ற உறவுக்கு பிறகு ஒரு மாத்திரை 72 மணி நேரத்திற்குள் எடுத்துக் கொள்ளுங்கள். அவசர நிலைகளுக்கு மட்டுமே, வழக்கமான பயன்பாட்டிற்கு அல்ல. உங்கள் உடலுக்கு எது சிறந்தது என்று எப்போதும் மருத்துவரிடம் கேளுங்கள். முழுமையான பாதுகாப்பிற்காக உங்கள் கணவரிடனும் பேசுங்கள். அக்கா, இது ஏன் இவ்வளவு முக்கியம்? நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது. HIV, சிபிலிஸ், கோனோரியா பாதுகாப்பற்ற உறவு மூலம் பரவுகின்றன. அழுக்கு கைகளில் இருந்து கிருமிகள் போல. ஒரு நபர் நோய்வாய்ப்பட்டால் குடும்பம் பாதிக்கப்படும். திட்டமிடப்படாத குழந்தையை தடுக்கிறது. பணம் மற்றும் வீடு தயாராகும் வரை காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கையை திட்டமிட உங்களுக்கு நேரம் கிடைக்கும். அன்பையும் நம்பிக்கையையும் உருவாக்குகிறது. வெளிப்படையாக பேசுங்கள். இன்று பாதுகாப்பு பயன்படுத்துவோம். ரூட் வெட்கப்பட வேண்டாம். இது உங்கள் ஆரோக்கியத்தை பற்றியது. அக்கா, பின்பற்ற வேண்டிய எளிய வழிமுறைகள். முதலில் உங்கள் துணையுடன் பேசுங்கள். பாதுகாப்பை தயார் செய்யுங்கள். காலாவதி தேதியை சரிபார்க்கவும். உறவு கொள்ளும் போது அதை சரியாக பயன்படுத்துங்கள். அது உடைந்தால் நிறுத்துங்கள். பிறகு தனிப்பட்ட பகுதிகளை கழுவுங்கள். வலி அல்லது அசாதாரண வெளியேற்றம் ஏற்பட்டால் மருத்துவரை சந்திக்கவும். ஒரு புதிய துறையுடன் ஆரம்பத்தில் எப்போதும் பாதுகாப்பை பயன்படுத்துங்கள். அக்கா, சகோதரி, பாதுகாப்பான உடலுறவு உங்கள் உரிமையும் பலமும். ஆரோக்கியமான நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான வீட்டை குறிக்கிறது. இலவச உதவிக்கு ஆஷா அக்கா அல்லது கிளினிக்கிற்கு செல்லுங்கள். பாதுகாப்பாக இருங்கள், வலிமையாக இருங்கள். நமஸ்தே. And with helpline numbers 1097, local Asha contact and text. Save today, smiling tomorrow.